மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாயில சொன்னா போதுமா? அதுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை சொல்லணும்ல. அப்படிதான் உங்களோட ஆரோக்கியத்து மேல அக்கறை எடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்திருக்கேன். பீஸா, பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் நம்ம சாப்பிடறதெல்லாம் ரொம்ப கெத்துன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. நம்ம எல்லாரும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஜங்க் ஃபுட் தான் நம்மளோட ஹெல்த்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. கடையில சாப்பிடுற ஜங்க் ஃபுட்டை நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வீட்லயே நம்ம ஹெல்த்தியா செஞ்சுப்போம்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். அவங்க சொல்ற எல்லா ரெசிபியும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவங்க சொல்ற எல்லா இன்கிரீடியன்ஸும் அளவு கரெக்டா போட்டாலுமே அந்த டேஸ்ட் நம்மளால கொண்டு வரவே முடியாது. சரி, ஏன் இந்த சாம்பாரு, தக்காளி சோறு, பருப்பு சோறு இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு பெருசா அடிக்ட் ஆகல. இந்த ஜங்க் ஃபுட் மட்டும் நமக்கு ஏன் இவ்வளவு அடிக்டிவா இருக்குன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஜங்க் ஃபுட் ஏன் அவ்வளவு அடிக்டிவா இருக்குன்னா அதுல சில காம்போஸ் இருக்கு. அந்த காம்போஸ் தான் நம்மள இவ்வளவு அடிக்டிவா அந்த ஃபுட்டுக்கு மாத்துது. அது என்ன காம்போனா சால்ட், சுகரு, ஃபேட்டு. இந்த மூணும் சேரும்போது நம்மளோட பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆகும். அதனாலதான் ஜங்க் ஃபுட் இன்னும் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சனே நமக்கு இல்லாத ஒரு ஃபீலை கொடுக்கும். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னைக்காவது ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து ஓபன் பண்ணிட்டு அதுல ரெண்டே ரெண்டு சிப்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு போதும்பா அப்படின்னு என்னைக்காவது நீங்க அந்த சிப்ஸ் பாக்கெட்டை ஓரமா வச்சிருக்கீங்களா? சிப்ஸ் பாக்கெட்டை காலியானாதான் சிப்ஸ் பாக்கெட்டை கீழேயே போடுவீங்க. இதுதான் அடிக்ஷன். நம்மனால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எடுத்தோம்னா போட்டு இறக்கிக்கிட்டே இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். அது 5 ரூபா சிப்ஸ் பாக்கெட்டா இருந்தாலும் சரி, 50 ரூபா சிப்ஸ் பாக்கெட்டா இருந்தாலும் சரி, ஒரே டைம்ல எடுத்தோமா முடிச்சோமா தூக்கி போட்டோமான்னு போய்கிட்டே இருப்போம். இதனாலதான் நமக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டக்கு அப்புறம் போதுன்ற ஒரு ஃபீலே வராது. திரும்ப எப்படா சாப்பிடுவோன்ற தாட் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். எப்பயாச்சும் நமக்கு போர் அடிச்சா கூட உடனே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் தான் நமக்கு ஒரு மைண்ட் வரும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டக்கு அப்புறம் என்னைக்காவது சுறுசுறுப்பா இருந்திருக்கீங்களா? ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க பிரெயின் ரொம்பவே மந்தமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு எந்த வேலையிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எங்கேயாவது போய் படுத்து தூங்குனா போதுன்ற மாதிரி தான் இருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது அந்த கிரேவிங்ஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க சாப்பிடுற ஜங்க் ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அதுல பேக்கடு ஒண்ணு இருக்கு அண்ட் கடையில இருக்க ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கு. இந்த பேக்கடுல இருக்க இன்கிரீடியன்ஸை என்னைக்காவது நீங்க படிச்சு பாத்திருக்கீங்களா? அதுல நமக்கு படிக்க தெரியாத வார்த்தைகளா தான் ஃபுல்லா இருக்கும். இதாவது நம்ம கையில இன்கிரீடியன்ஸ் போட்டு வருது, நம்ம கூகுள் பண்ணியா தெரிஞ்சுக்கலாம். கடையில என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்கன்றதே நமக்கு தெரியாது. அப்படி என்னைக்காவது இன்கிரீடியன்ஸை படிப்போமேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கட் ஐட்டம்ஸ்ல இருக்க லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா இது என்னன்னா நம்ம சாப்பிடுற பொருளா இல்ல கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நேமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க என்னைக்காவது அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஜங்க் ஃபுட் நீங்க அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸும் அதிகமா இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வெயிட் போடும், அது ஒண்ணுதான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியல் ப்ராப்ளம் அது கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான். ஆனா அது மட்டுமே மெயினான ப்ராப்ளம் கிடையாது. ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒன்னா சொல்றேன் கேளுங்க. நம்மளோட ஸ்கின் டல் ஆகும், நமக்கு தூக்கம் ப்ராப்பரா இருக்காது. அடுத்து உங்களால நிறைய விஷயங்கள்ல போக்கஸ் பண்ண முடியாது, உங்களோட போக்கஸ் ரொம்பவே குறையும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசம் ரொம்பவே கம்மியாயிடும். இதெல்லாம் மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுனால. இந்த மாதிரி நீங்க ஜங்க் ஃபுட்டை ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பெருசா வெளியில தெரியலனாலுமே உங்களோட இன்னர் பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரெகுலரா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட லிவர் தான் பயங்கரமா டேமேஜ் ஆகும். ஏன்னா நீங்க சாப்பிடுற எக்ஸஸான ஃபேட் எல்லாமே உங்களோட லிவர்ல போய் தான் ஸ்டோர் ஆகும். அது உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டேமேஜ் பண்ணும், ஸ்லோ ஆக்கிடும். சோ லிவர் தான் உடம்புல இருக்க நிறைய வேலைகளை செய்யற ஒரு ஆர்கன். உங்களோட உடம்புலயே மிகப்பெரிய ஆர்கனும் லிவர் தான். லிவர் டேமேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஷுவலா விட்டீங்க அப்படின்னா 70% லிவர் டேமேஜ் ஆனா மட்டும்தான் அதோட சிம்டம்ஸ் கூட லைட்டா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் இந்த ஜங்க் ஃபுட்டை தேடி தேடி விரும்பி விரும்பி சாப்பிடுறோம்? ஹெல்தியா எவ்வளவு ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஜங்க் ஃபுட் ரொம்ப ஈஸியா கிடைக்குது, சீப்பா கிடைக்குது, ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்குது. அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகுறோம். ஜங்க் ஃபுட் நம்ம சாப்பிடும் போது நம்மளோட பிரெயின்ல டோபமைன் சுரக்குது. சோ அதுதான் நம்மள இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு ரொம்பவே அடிக்டும் ஆக்குது. சரி, இப்ப நான் ரெகுலரா ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னோட லிவர்லாம் டேமேஜ் ஆயிருக்கும், நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஜங்க் ஃபுட்டை மொத்தமா விட முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி. அதனால ஸ்லோவா நீங்க குறைச்சிக்கலாம்.
வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டெய்லி நீங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, டெய்லி சாப்பிடறத விட்டுட்டு ஒரு மாசத்துல ஒரு 3 தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா ஓகே. அப்படியே படிப்படியா நீங்க வந்து ஜங்க் ஃபுட்டை விட்டு வெளியே வரலாம். எப்பயாச்சும் கிரேவிங்ஸா இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டோ, ஒரு ஸ்வீட்ஸோ, சிப்ஸோ அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு பதிலா அத ஃப்ரூட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒரு வெஜிடபிள்னால ரீப்ளேஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஏதாவது ஒரு மாதிரி கிரேவிங்ஸோட இருக்கீங்க அப்படின்னா ஒரு கேரட் எடுத்து சாப்பிடுங்க, ஒரு கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஆல்டர்னேட்டிவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்னைக்காவது ரொம்ப வெறியேறி இப்பயே நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், எனக்கு ரொம்ப வெறி தாங்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. உங்களோட மைண்ட் ரொம்ப காம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தோணாது. ஏன்னா இந்த கிரேவிங்ஸ்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா போதும், 50% நீங்க ஆர்டர் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது ப்ராப்ளம் தான், ஆனா அதை நீங்க டெய்லி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஜங்க் ஃபுட்டை என்னைக்காவது ட்ரீட் மாதிரி எடுத்துக்கோங்க. லைஃப் ஸ்டைலே ஜங்க் ஃபுட்ன்ற மாதிரி வாழாதீங்க. ஃபைனலா ஒன்னே ஒன்னு சொல்றேன், உங்களோட உடம்பு குப்பை தொட்டி இல்ல. உங்க உடம்புக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அந்த உடம்புனாலதான் இன்னைக்கு எல்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கோம், நம்மளோட சுயநிலையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா காலம் ஃபுல்லா நம்ம மத்தவங்க தயவுல வாழ்ற மாதிரி தான் சூழ்நிலை வரும். ஹெல்தியான விஷயம்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ? மினிமம் 100 ரூபா. அது வாங்க முடியல. ஒரு மாசத்துல எத்தனை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருப்பீங்க? எத்தனை டைம் பிரியாணி சாப்பிட்டு இருப்பீங்க? சாக்கோலாவா கேக்கு, ப்ரௌனி, அது இதுன்னு என்னென்னமோ சாப்பிடுறீங்க. ஒரு மாசத்துல எத்தனை தடவை வெளியே சாப்பிடுறீங்க? அதுக்கெல்லாம் எவ்வளவு வரும்னு கணக்கு போட்டு பாருங்க. சரி, 1 கிலோ கொய்யாப்பழம் எவ்வளோ? கொய்யாப்பழத்துல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு தெரியுமா? வெள்ளரிக்காய்லாம் 4-5 வெள்ளரிக்காயை கட்டுக்கட்டா வச்சு 10 ரூபான்னு விக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதோ? ஏன் நீங்க ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தா ப்ரௌனி, சாக்லேட் இப்படிதான் சாப்பிடுவீங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? சக்கரவள்ளி கிழங்கு. அதை வாங்கி அவிச்சு சாப்பிடுங்க. ஒரு படி கடலை வாங்குனீங்கன்னா 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். கடலையை வாங்கி கொஞ்சமா அவிச்சு ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிடுங்க. அது கூட கொஞ்சம் வெங்காயத்தை நறுக்கி போட்டு, கேரட் இதெல்லாம் நறுக்கி போட்டு ஹெல்தியான ஸ்நாக்கா சாப்பிடுங்க. சொல்றது என் கடமை, நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட கடமை. முடிஞ்சா காலையில வெள்ளனா எழுந்திருச்சு ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்க ஃபேன்சி ஃபுட் எல்லாம் விட்டுட்டு உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் என்ன சாப்பிட்டு இருப்பாங்க, அந்த ஃபுட் ஸ்டைலுக்கு மாறுங்க. சூப்பர் ஹெல்தியா இருக்கலாம். சரி, இதோட நான் முடிச்சுக்கிறேன். நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு ஐயோ வேணாம், நம்ம வந்து பார்க்கலாம். என்ன? டாடா, பை. See you.